இந்தியை திணிப்பது மட்டுமல்ல, அவனுடைய கல்வி கொள்கை அதை பற்றியும் விளக்கமாக இங்கே பேசினார்கள். இந்தி என்பது எந்த விதத்திலே நமக்கு பயன் தரும்? அதாவது இந்திங்கிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல, இந்தியை கற்றுக்கொள்வதும் பெரிய விஷயமே அல்ல. நான் 1983 86 வரை அஸ்ஸாமில் இருந்தவன். 3 மாதத்திலே இந்தியை கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்தேன். அங்கே அதுக்கு எதுக்கு நான் இந்தி படிக்கணுங்க? அங்க வேலைக்கு போன பின்னாடி 3 மாசத்துல நான் இந்தி கத்துக்கிட்டேன். எதுக்கு நம்ம இங்க பாடம் படிக்கணும்? 12 வருஷம் படிக்கணுமா? எந்த தேவையும் இல்லை. ஏதாவது ஒரு மொழி என்று இவர்கள் பிதற்றுகிறார்கள். அதெல்லாம் பொய். இதை ஏமாந்தோம் என்று சொன்னால் அந்த பள்ளிகளிலே இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் மட்டும்தான் ஆசிரியர்கள் இருப்பார்கள். வேற யாரும் இருக்க மாட்டாங்க வேற மொழிக்கு. இப்ப 50 மொழி இருக்கு, 50 மாணவன் இருக்கா, ஆளுக்கு ஒரு மொழியை தேர்ந்தெடுத்தான்னு சொன்னா இவன் 50 வாத்தியார் போடுவானா? எப்படி போட முடியும்? பிராக்டிக்கலா அது எப்படி பாசிபிள் ஆகும்? இவங்களை பொறுத்தவரைக்கு இது பிளாக்மெயில் அரசாங்கம். பிளாக்மெயில் அரசாங்கம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமே பிளாக்மெயில், எதை பார்த்தாலும் பிளாக்மெயில். நீ யூஜிசியில எங்க உறுப்பினரை சேர்த்துக்கிட்டா தான் நான் ஆளுநரை நியமிப்பேன். பல்கலைக்கழகத்தை பூரா காலி பண்ணிட்டாங்க, ஆளுநர் நியமிக்க மாட்டாங்க. அங்க ஒரு பிளாக்மெயில். உதய் திட்டத்தில் சேர்ந்தா தான் மின்சாரத்துக்கு பணம் கொடுப்பேன்னு சொன்னான், கொடுக்க வேண்டியதை அங்க ஒரு பிளாக்மெயில். இப்ப நம்ம இந்த பிளாக்மெயிலுக்கு ஏமாந்தோம்னு சொன்னா அந்த பாதிப்புங்கிறது மிக அதிகமாக இருக்கும். அதே போல இந்தியை தாண்டி நீங்க நான் சொன்ன இந்தி அது ஒண்ணுமில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இந்தியில என்ன இருக்குது? எங்களுக்கு நீ என்ன கத்து தர போற? தமிழ்ல இல்லாதது இந்தியில என்ன இருக்கு? நீ என்ன கத்துக்க போற? பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், பார்வை இழந்த ஒருவனை வைத்து அவன் சொன்னானாம், பார்வை உள்ளவனுக்கு உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் என்று. இதை விட ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? பார்வை இல்லாத ஒருவர் பார்வை உள்ள ஒருவருக்கு வழிகாட்டுகிறாராம். அப்படி இந்தியில ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்தியை கொண்டு நமக்கு கற்பிப்போம் என்று சொன்னால் அது எந்த விதத்தில் நடக்கும்?